வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுயாதீன ஊடகங்களை அடக்குவது சர்வாதிகார ஆட்சியை நோக்கிச் செல்லும் முயற்சி. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. கண்டி மாவட்ட செயலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். தையிட்டியில் காணிகளை இழந்தவர்களுக்கு மாற்றுக்காணி அல்லது இழப்பீடு. அமைச்சர் சந்திரசேகரன். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு. உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன். விஜயதாச ராஜபக்ச. சிதைவடைந்த உள்ளங்களின் காயமாற்றுவது பேரனர்த்தத்தின் பின்னரான மீட்சியில் முக்கியம். உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டு. ஒட்டுக்குழுக்களின் அரசியல். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது கடும் விமர்சனம் முன்வைத்த முன்னாள் தவிசாளர். தையிட்டி விகாரை காணி உரிமை விவகாரம். அனுர அரசின் நடவடிக்கை. கொலை மிரட்டல்களால் காவல்துறைக்கு விரைந்த அர்ச்சுனா எம்பி. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது. குழப்பத்தில் முடிந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். தொடர்பன விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் கருத்து சுதந்திரத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் நசுக்க முயற்சிப்பதாகவும் நாட்டை சர்வாதிகார ஆட்சியை நோக்கி இட்டு செல்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றஞ்சாட்டியுள்ளார். சுயாதீன ஊடகங்கள் மீது அரசாங்கத்தின் அழுத்தம் தொடர்பாக பிரேமதாசா வியாழக்கிழமை ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அவர் குறிப்பிட்டதாவது, ஜனநாயக நாட்டில் 4 முக்கிய தூண்கள் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் சுயாதீன ஊடகங்களாகும். ஆனால் தற்போது அரசாங்கம் மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் காவல்துறை அதிகாரிகளின் உரிமைகளையும் மீறுவதற்காக காவல்துறையை பயன்படுத்துகின்றது. குடிமக்களின் உண்மையான தகவல்களை அணுகுவதற்கான உரிமையை பறிக்கும் ஒரு காவல் அரசை நிறுவ அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். சுயாதீன ஊடகங்களுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் அவற்றை அடக்க முயற்சிக்கின்றது. ஊடகங்கள் காரணங்கள், உண்மைகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் கருத்துக்களை முன்வைத்தாலும் அரசாங்கம் அவற்றை அடக்க முயற்சிக்கின்றது. அவரின் வரிகளின்படி இத்தகைய நடவடிக்கைகள் ஜனநாயக நாட்டை ஒரு காவல் அரசாக மாற்றுவதற்கு சமம். மேலும் அரசாங்கத்தின் காவல்துறை சுதந்திரத்தில் தலையிட்டு கருத்து சுதந்திரத்தையும் நசுக்குகிறது என்றும், ஊடகங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த உரிமையுண்டு. அந்த உரிமையை தடுப்பது 22 மில்லியன் குடிமக்களின் உரிமைகளை மீறுவதாகவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சோதனை நடவடிக்கையை மேற்கொள்ள போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் வரவழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக பெயர் தெரியாத ஒருவரிடமிருந்து மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் செய்தி வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தையிட்டி திசைவிகாரையால் காணிகளை இழந்த பொதுமக்களுக்கு மாற்று காணிகளை பெற்றுக் கொடுப்பது அல்லது இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பது எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். அவரை தொடர்பு கொண்டு வினவிய வேளை அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி திசைவிகாரை தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கின்றோம். ஆனால் குறித்த விகாரை எமது ஆட்சி காலத்தில் அமைக்கப்படவில்லை என்பதும் அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் குறித்த பிரச்சனையை நீடிக்காமல் முடிக்கவே எதிர்பார்க்கின்றோம். விகாரைக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு உரிய மாற்று காணிகளை வழங்குவது அல்லது தற்போதைய சூழ்நிலைக்கேற்ற அவர்களுக்கான இழப்பீடுகளை பெற்றுக் கொடுப்பதே எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. இழப்பீடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு கூட எத்தனை பேரிடம் ஆவணங்கள் சரியாக இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்க, குறித்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக மாற்றிக்கொண்டு செல்கின்றார்கள். நாட்டின் மூவினங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எமது அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் மதம் மற்றும் இனங்களுக்கு இடையில் மோதல்களை உருவாக்க முயற்சிக்க கூடாது. ஆகவே அரசாங்கம் திடமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றது. தையிட்டி திசை விகாரைக்காக காணிகளை இழந்த மக்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்றுக்காணியை வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு சட்டமானால் தனிமனித சுதந்திரம் பாரிய அச்சுறுத்தலுக்குள்ளாகும். நாங்கள் கொண்டு வந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதனை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பதிலளிக்க தயார். தற்போது வெளியிடப்பட்டுள்ள சட்டவரைவை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன் என்று முன்னாள் நீதி மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர்
ஜனாதிபதி சட்டத்திரணி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்தில் இருந்து ராஜ்யத்தை பாதுகாக்கும் சட்டவரைவு தொடர்பில் வினாவிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் யுத்த சூழலை கருத்தில் கொண்டு பயங்கரவாத தடைச்சட்டம் தற்காலிக ஏற்பாடாகவே இயற்றப்பட்டது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் பயங்கரவாத தடைச்சட்டம் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆட்சியாளர்கள் தமது அரசியல் இருப்பை தக்கவைத்துக் கொள்வதற்கும் எதிர்கால அரசியலுக்காகவும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை தவறாக பயன்படுத்தினார்கள். இதன் பின்னரே பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் எதிர்ப்புகள் எழுந்தன. பேரினத்தின் பின்னரான மீட்சி என்பது சேதமடைந்த கட்டமைப்புகளை மீள கட்டியெழுப்புவது மாத்திரமன்று, மாறாக சிதைவடைந்த உள்ளங்களின் காயத்தை ஆற்றுவதும் சமுதாய ரீதியான நலனை மீளுறுதிப்படுத்துவதுமாகும் என்று உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கொழும்பு அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. டெட்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அனர்த்தங்களில் சிக்கி பல நூற்றுக்கணக்கானோர் பலியாகி இருப்பதுடன் லட்சக்கணக்கானோர் தமது இருப்பிடங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சர்வதேச நாடுகள், அரசு சார்பற்ற அமைப்புகள், தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு தரப்பினரும் பல வழிகளில் இலங்கைக்கு உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் கொழும்பிலுள்ள உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கிளை அலுவலகமானது பேரினத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் உளவியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு கண்டி மாவட்டத்தில் உள்ள பொது சுகாதார ஊழியர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் அவசியமான பயிற்சிகளை வழங்கியுள்ளது. இந்த உளவியல் பயிற்சி வழங்கலின் ஊடாக பேரினத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அவசியமான உளவியல் சார்ந்த உதவிகளை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்வர் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் கொழும்பு அலுவலகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி பகுதியில் விகாரை அமைந்துள்ள காணியின் உரித்து தொடர்பில் ஆராய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக புத்த சாசன மத மற்றும் கலாசார பிரதி அமைச்சர் கமகதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் தலையீட்டுடன் இதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்த சாசன மத மற்றும் கலாசார பிரதி அமைச்சர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதியான தீர்மானத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி தொடர்பான சர்ச்சை தற்போது தீவிரம் அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்துள்ளதாகவும் கமகதர திசாநாயக்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு முதுகில் குத்துகின்ற அரசியலை ஒருபோதும் செய்யப்போவதில்லை என்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இலங்கை தமிழரசுக் கட்சியை அளிக்க வந்த ஒட்டுக்குழுக்கள் எனவும் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் சீனா லோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கருத்திரப்பட்ட பிரதேச சபையின் பாதீட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த நிலையில் குறித்த பாதீடு தேசிய மக்கள் சக்தியின் ஆளுகையில் தயாரிக்கப்பட்டது என விமர்சனங்கள் வலுத்துள்ளன. இந்த வரவு செலவு திட்டத்தினை தோற்கடிக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கும் கட்சியின் மேல்மட்டத்திலிருந்து பணிக்கப்பட்டுள்ளதாக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தமிழரசுக் கட்சி உறுப்பினர் ஒருவர் ஆதரவாக வாக்களித்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சபை உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். எனினும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள சீனா லோகேஸ்வரன், இலங்கை தமிழரசுக் கட்சி இந்த பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்க வற்புறுத்தியதாக சிலர் சொல்கின்றார்கள். அவ்வாறு எந்த நிர்பந்தங்களையும் இலங்கை தமிழரசுக் கட்சி என் மீது திணிக்கவில்லை. எழுத்து மூல ஆவணங்களையோ என்னிடம் அனுப்பி வைக்கவில்லை. இவ்வாறு பிரதேச சபை உறுப்பினர் சீனா லோகேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு கையடக்க தொலைபேசிகளில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெல்லிப்பளை காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் பிரதேச சபை உறுப்பினர்கள் 4 உட்பட பலர் சேர்ந்தே குறித்த கொலை மிரட்டலை விடுத்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மல்லாக முகவரியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கட்சி அலுவலகத்திற்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி நேற்று முன்தினம் 119 அழைப்பின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 2 தொலைபேசி எண்களில் இருந்து கொலை மிரட்டல் வந்ததாக தெல்லிப்பளை காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அடையாளம் தெரியாத 2 நபர்களிடமிருந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் 4 உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களையும் அளித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது தனிப்பட்ட துப்பாக்கியை திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் கையெழுத்த சம்பவம் தொடர்பாக அவர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தையிட்டி விகாரை தொடர்பில் என்ன நிலைப்பாடு என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அமைச்சர் சந்திரசேகரிடம் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் பதில் சொல்ல தயங்கிய நிலையில் அந்த சூழலை குழப்பும் வகையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் திட்டமிட்டு செயற்பட்டனர். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்ற போது குறித்த சம்பவம் இடம்பெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் தையிட்டி விகாரை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கேள்வி எழுப்பிய போது விகாரியை உடைக்க முடியாது என்று அமைச்சர் பதிலளித்தார். ஏன் சட்டவிரோத விகாரியை உடைக்க முடியாது என அமைச்சரிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதில் கேள்வி கேட்டபோது அமைச்சர் பதில் சொல்ல தயங்கினார். அந்த சூழலில் அமைச்சர் பதில் சொல்லும் சூழலை குழப்ப தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சிலர் சம்பந்தமே இல்லாமல் எழுந்து நீங்கள் முரண்பட வேண்டாம், எங்கள் பிரச்சனையை தீருங்கள் என தெரிவித்தனர். இதன்போது பிரதேச சபை தவிசாளர்கள் எழுந்து தையிட்டி விகாரை பிரச்சனை முக்கியமானது, அதற்கு அமைச்சர் பதில் சொல்லட்டும், அதன் பின்னர் உங்கள் பிரச்சனையை பார்க்கலாம் என சொல்லும் போது குறித்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கேள்வி கேட்டு திரும்ப திரும்ப குழப்பினர். சமநேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி கேட்பதை குழப்பும் விதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, கருணநாதன் இளங்குமரன், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோரும் செயற்பட்டனர். இந்த நிலையில் அமைச்சர் சந்திரசேகர் கூட்டத்தை முடித்துவிட்டு எழுந்தார். இந்த நிலையில் கூட்ட நிறைவில் கேள்வி கேட்டு குழப்பிய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரனுடன் கூடி கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரை சம்பந்தமாக தெளிவான முடிவுன்னு நாங்கள் எடுத்துருக்கோம். சரியா கொஞ்சங்களே, அதாவது தையிட்டு விகாரை இனிமேல் நீடிக்க இயலாது. அப்படிதான், அது இயலாது. சரியா சும்மா மட்ட கதை கதை சரியா இல்ல செய்யும். அதனால மண்டலத்துல வந்து கதைகள் தெரியும். நான் கேட்கறதுக்கு இது தெளிவாக வந்து